ஓகே, இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு சொல்லிச்சேன்னா எங்களோட வவுனியாவில் அந்த பிள்ளையார்கள்கிட்ட நிற்கிறோம். வளமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் கும்பிட்டுட்டு இப்போ வழிகிட போகிறோம் சொல்லிச்சுன்னா ஒரு 2 days கேம்பிங். எங்களை வளமே போகிற அந்த காரெலாம் போகிறோம். ஸோ அப்படியே போய்க்கொண்டு பாப்போம் என்ன மாதிரி சொல்லி. இது கேம்பிங் ஒரு பெரிய மலையில் ஏறி நடக்க போகிறோம். ஒரு வேறு லெவல் அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ போய்க்கொண்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ இந்த ட்ரிப் வந்து அப்படின்னு சொன்னால் 2 நாள். நாளைக்கு விடிய, அதாவது இப்போ நாங்கள் போகிறோம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை விடிய 4 மணிக்கு இறங்கி ஞாயிற்றுக்கிழமை தான் வருவோம். 18 கிலோமீட்டர் நடக்கணுமா. எனக்கு நடக்கவே தெரியாது. நாங்கள் 3 பேர் நடக்க மாட்டோம். பஞ்சு ஏன்னா அந்த பஞ்சு. ஆனால் எப்படி ட்ரிப் இருக்க போகணும்னு தெரியலை. வழிகிட்டோம் ஃபுல்லாக சாமானாக ரெடி பண்ணியாச்சு. இதில் 2வது 3வது கேம்பிங் போகிறது. ஆனால் என்ன மாதிரி ஃபீலிங்னு தெரியல. ஸோ எடுக்கிற வீடியோஸ் எப்படிலாம் வரும்னு தெரியல. எடுத்துகிட்டு ஃபுல்லாக போடைய பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கடைசியாக நான் போனோம் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ போய்க்கொண்டு பார்ப்போம். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னா தமுள்ளில் நிற்கிறோம். எங்களோட பிளானே வந்து எல்லாமே நிற்க போது பொருளுக்கு. ஏனெண்டா எங்களுக்கு முன்னுக்கு போன 2 பேர் ஃப்ரெண்டாக போன வேலை அதில் வந்து எல்லாமே இடம் வந்து எல்லாமே புக் பண்ணிட்டோம், கேம்பிங்லாம் ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னது. ஆனால் நாங்கள் அதை நம்பி தான் வந்து நாங்கள் வழிகிட்டு வந்து இப்போ இங்கே ஒரு நடு ரோட்டில் நிற்கிறோம். இந்த பிளான் வந்து சுதப்பினா வேறு இடத்துக்கு தான் போகணும். ஐயோ பிளான் பண்ணிட்டோம் என்னென்னு தெரியல. பார்ப்போம் என்ன டைம் இருக்குது. இப்போ வந்து 9:30 ஆகிட்டு பாவம். இப்போ கண்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி போவோமா அந்த இடம் பார்ப்போமான்னு எங்களுக்கே தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ போகிறது என்னென்னா நாங்கள் வந்து ட்ரிப் பண்ணுற பேரில் வழிக்கிட்டு கடைசியாக இப்போ ரைஸ் ஆடணுக்கு தம்புள்ள முதல் சொன்னதில் நான் நம்பி வந்தேன். இங்கே வந்தால் கேம்பிங் இல்லை, டென்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து கேண்டி போய் அங்கே சம்மந்தமே நான் ரூம் போட்டு அங்கே டென்ட் எடுத்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் போக போகிறோம். இல்லாட்டி நாங்கள் நைட் பிளான் பண்ணியிருந்தது இன்றைக்கி ஒரு அந்த மலைக்கு ஏறி அங்கே நாங்கள் ஒரு கேம்பில் படுத்துட்டு அதுக்கு பிறகு தான் போகிற பிளான் இருந்தது. நடக்குமான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நிற்கிறோம் சாய் ஹவுஸ்ன்னு சொல்லி அக்குரணையில் வந்து இங்கே இதில் வந்து நிற்கிறோம். இப்போ இதில் வந்து நாங்கள் அப்படியே வழிக்கிட்டு கேண்டி போயிட்டு கேண்டியில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இப்படியே அந்த டூர் கைடையும் கேம்புக்கு அதை எடுத்துக்கொண்டு அப்படியே போக போகிறோம். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி ட்ரிப் போகணும்னு சொல்லி. என்ன மாதிரி ஒரு பாட்டு இது போடுதுன்னா சிவப்பு. சரி, ஓகே, அப்படி போய் கொண்டு போக என்ன பண்ணி. இதில் சாக்லேட் பாதாம் ஆர்டர் பண்ணியிருக்கு. நான் ஆர்டர் பண்ணான் பாதாம். இதே வந்து தேவனை ஊற்றி போட்டான். இப்போ ஒரு மாதிரி கேண்டிக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ரூமை தேடி போயிட்டுருக்குறோம். ஸோ ரூமுக்கு போயிட்டு ரூம் எடுத்து நின்றுட்டு விடிய அவனை எப்படி அதாடி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 10 டைம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு ஷாப்பாக ஒரு 5 மணி 5:30 இறங்கினா தான் அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே, இது வந்து 2 ரூம் பார்த்துருக்குறேன். கொஞ்சம் பட்ஜெட் ஆகின்னு சொன்னால் கொஞ்சம் தான் நான் நிற்க போகிறேன் 7 மணி விളിக்கிறதால. ஸோ அப்போ அதை பார்த்து போட்டு அப்படியே போவோம். ரூம் இருக்கா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தான் நிற்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து எடுத்த ரூம் இதுதான். ஒரு நல்ல ப்ரைஸுக்கு நல்ல ரூமாக தான் சொல்லுவேன். இங்கே 4 பர்சனுக்கு ஒரு நல்ல ப்ரைஸுக்கு நல்ல ரூம் 6,000 தந்திருக்கணும். ஆனால் இது வந்து ஃபேமிலியாக நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல இடம். வில்லா 92 இந்த ஹோட்டலோட பேர். பழையபடி கேவ் வித் ரீமர் வ்ளாக் திறந்து கடைசியாக ஒன்றுமே போடையில்லை. ஆனால் அது வ்ளாக்கே இல்லை நான் செய்கிறது இந்த மெமரிஸுக்காண்டி எடுக்கிற வீடியோக்கள். ஸோ இதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உண்மையாக நல்ல ரூம். ஓகே, இதில் நாங்கள் வழிக்கிட்டு நாளைக்கு விடிய என்னென்ன மாதிரி போக போகிறோம், எங்கே போக போகிறோம், என்னென்ன மாதிரி இதில் ஸ்ட்ரகிள்ஸ் வருது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன். இங்கே என்ன ஃபன்னியாக இருக்குது பார்க்கக்குள்ள. ஸோ அப்போதான் எல்லாத்தையும் பாருங்கள் என்ன மாதிரி சொல்லி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரூம் தேவைன்னு சொல்லிச்சுன்னா வில்லா 92 நீங்கள் வந்து இந்த ரூமில் ஸ்டே பண்ணலாம். ஓகே, விடிய அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் வழிக்கிட்டு இப்போ போய் கேம்பிங் எடுக்கிறது கேம்பிங் சம்மந்தமான சாமான் எடுத்துக்கொண்டு அப்படியே ட்ராவல் கைடை பிக் பண்ணிக்கொண்டு அப்படியே போக போகிறோம். இதுக்கு பிறகு தான் தெரியும் எவ்வளோ டைமிங்கில் போக போகிறோம், எத்தனை உள்ள இறங்க போகிறோம்னு. என்னோட பிளானே மாறிட்டு தான் இருந்தாலும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வலிக்கிற ட்ரை பண்ணிட்டோம். ஸோ இப்படி வெளியிட்டு வந்து பார்ப்போம் என்ன மாதிரி எல்லாத்தையும் சந்திக்க போகிறோம்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் ஒரு மாதிரி அந்த டென்ட்டுகளை விட்ட கண்டுபிடிட்டோம். பாருங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி. இதுக்கே 500 மீட்டர் நடந்து வந்தாங்க. இப்போ இங்கே வந்து டென்ட்டுகள் எடுத்து போட்டு 4% ஆகிருக்கு. 4% 2 எடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே போக போகிறோம். இவர் தான் எங்கள் ட்ராவல் கைட்.
ஸோ இதில் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தான் போகணும். ஸோ இதை எடுத்து கொண்டு வலிக்கிட்டால் சரி. அதுக்கு பிறகு அப்படியே எங்களுக்கு தான் கேஸும் அடுப்பும் வாங்கியிருக்கிறோம். இதுதான் அந்த ஷாப் ட்ரக் பின் கேம்பிங் டென்ட்ஸ். இங்கே தான் நாங்கள் வாங்கினாங்க. 4%, இது வந்து 6% எடுத்துக்கிறோம். ஏன்டா பிளானே இல்லாம மாதிரி ஒரு மாதிரி எடுத்தது கேம்பிங் இந்த டென்ட்டுகள். இப்போ அப்படியே போகிறோம். போய் கொண்டு ஐயா மேப்பாடுறது வேஸ்டோ டேய் குட்டி இதால போகிறது வேஸ்ட் உனக்கு. இங்கே வலிக்கிட்டு நான் இப்போ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகுது. போக வேண்டிய இடம் 30-20 கிலோமீட்டர். ஆனால் இந்த கிடங்கரோடால் கார் வந்து ஃபுல்லாக முட்டி கொண்டு ஒன்றும் செய்யலாது. பாப்போம் இப்படி போய் சேர்ந்துட்டு தான் மிச்சம் என்ன இருந்தாலுமே அவ்வளோ இது. ஓகே போய் கொண்டு பார்ப்போம். இப்போ வந்து டைம் 8:11 ஆகுது. ஆனால் என்னென்னா இன்னும் நான் போய் சரியில்லைன்னா ரோட் சரியான மோசமாக இருக்குது. நீங்கள் யாரும் பாருன்னு சொன்னால் காரில் கொஞ்சம் அந்த 15 கார்கள் அப்படின்னு இதெல்லாம் வராதிங்கடா. ஃபுல்லாக மட்டும் ரோட் சரியான கூடாது. என்ன செய்யவே இல்லை. பைக்குண்டா ஓகே, கொஞ்சம் உயரமான வேனுகள் எல்லாரும் ஓகே. இப்போ அப்படியே போயிட்டு நேராக தான் போகிறோம். சாப்பாடெல்லாம் வெளியே சாப்பிட்டோம். மிச்சம் எல்லாமே சமைக்கிற பிளான் தான். என்னடா எங்களுக்கு என்ன ஒரு ஃபுல் ப்ரிப்பேர் ஆகி வராபடியாக பிளானே இதாகிட்டுது. ஸோ நீங்கள் வாரன்னு சொன்னால் எப்போயுமே இங்கே கேம்பிங் அடிக்க வரணும் சொன்னால் கைடோட காய்ச்சிட்டு கேம்பிங் கேஸ் எல்லாமே செட் பண்ணி போட்டு 1 வீக் முன்னுக்கு பிளான் பண்ணி வலிக்கிறீங்கன்னா தான் இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக வந்து போகலாம். நாங்கள் வந்து அந்த ஒன் டைமே அந்த 1 டேயை பிளான் பண்ண வழியாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஸோ அதை நீங்கள் பார்த்து வலிக்கிறீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக போயிடலாம். இதில் வந்து நெவர் கிவ் அப் பண்ணுறது. ஆனால் அப்படி அதெல்லாம் போய்க்காத. நான் மலையே ஏற மாட்டேன். அந்த நோனோ போதனை கால் இதிலெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் தேயிலை தோட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஸோ இதில் நான் தெரியுதான் நான் இப்போ வந்து ஒரு நல்ல வியூவாக நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அதில் வந்து அந்த ரோட்டில் வந்து நல்ல வியூ ஒன்று வரும். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போக அந்த வியூவை காட்டுறேன். அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லாப்பாக இருக்கும். தேயிலைகள் எல்லாமே இருக்கும். தேயிலை தோட்டங்கள் அந்த மரம் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த வியூ வரும். அதை நாங்கள் பார்க்கலாம். இன்னொன்று வந்து நான் கோப்ரோ வந்து வித்துட்டேன். என்ன சொன்னால் எனக்கு கோப்ரோ இல்லை. இனி வந்து மோட்டோ வ்ளாகிங்கில் வந்து அந்த கோப்ரோ வியூ காட்டுறது கஷ்டம். எனக்கு கோப்ரோ வந்து நான் வித்துட்டேன். என்ன சொன்னால் கோப்ரோ 11 மினி வாங்கிறதுக்காக இப்போ இந்த அதெல்லாம் வாங்கி நான் பிறகு பழையபடி மோட்டோ வ்ளாக் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டை பார்த்திங்கன்னா பக்கமுன் என்ற ரோட்டால் வரலாம். இதில் வந்து போட்டு பாருங்கள் பிட்ட வேலை பார்த்தோன்னே பல்லைக்கம். அப்படி நாங்கள் இப்போ இதெல்லாம் போகிறோம். அப்படி எடு இதை பார்த்து வந்தீங்கன்னா சரி. இதில் இது என்ன பக்கம்? வலை பக்கமா? வலை பக்கம் தெரியும்னா சரி. இந்த வியூ ஒன்று தெரியும். இந்த ரோட்டில் இப்படி ஒரு மவுண்டன் தெரியும். இதை பிடிச்சிட்டு அப்படியே போனீங்கன்னா கீழே அந்த அட்டன்ல வில்லேஜ்ன்றது தான் இந்த ஹைக்கிங்கும் இந்த ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிற்கிற இடம் வந்து அட்டன் வேலை வில்லேஜ் நினைக்கிறோம். அம்மா எல்லோரும் ரெடியாகி போயிட்டாங்க. பேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நானும் ரெடி. இங்கே 2 வேலையை பார்த்து நிற்கணும். அம்மா போகிறேன். பேக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு போக போகிறோம். என்ன இதில் வந்து அட்டை கடிக்கிற சீன் ஒன்று இருக்குது. எனக்கு அது மட்டும் தான் பயம். மற்றது 5 கிலோமீட்டரோட நான் படி மிச்செல்லாம் போனேக்கே தெரியாது. கிட்டத்தட்ட நாங்கள் 7 பேர் போகிறோம்.
எங்கே கிடக்குறேன்னு எனக்கே தெரியல. ஏன்டா இப்போவே காலெலாம் நோத்துடு எல்லாம். சரி போய் கொண்டு போவோம். என்ன மாதிரி இருக்க போகுது பயணம் என்று அங்கே உள்ளட கிடப்போம். அப்படியே போய் கொண்டு ஆமாம். எனக்கு இந்த அம்மா பார்த்து நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இதில் போகிற பாதை வந்து நக்லஸ் மலைத்தொடருக்கு போக போகிறோம். 20 கிலோமீட்டர் போகணும். எனக்கு ஒரு பேக் தந்துக்கிறாங்க. அதில் வந்து இப்போயே அட்டை அடிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. முன்னுக்கு வந்து 4 பேர் போயிட்டுருக்கோம். ஸோ இப்படியே போக போகிறோம். 20 கிலோமீட்டர் நடக்கிறன்றது எப்படின்னு தெரியல. எல்லாருமே புது அனுபவம். எல்லாருமே பேக் பேக்கும் சாமாடையும் போகிறோம். சமைக்கிற பிளான் எல்லாம் கொண்டு வர என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ போய் கொண்டு போவோம். பைக்கில் போயிட்டு இருக்கிறோம். ஃபுல் அட்வென்ச்சர் என்ன நடக்கவே இல்லாத 2 கிலோமீட்டர் பைக்கில் போகணுமா. இதே அவ்வளோ வேர்ஸ்டான ரோட்டாக இருக்குது. மணிக்கல்ல மவுண்டைன் அப்படி போய் சேர போகிறோம்ன்றதே இன்றைக்கு ஃபுல் ஃபன் இருக்கு. ஸோ போய் பார்ப்போம். வேறு 2 ட்ரிப் போயிட்டோம். முன்னுக்கு 2 பேரை ரக்கி வச்சுக்கொண்டு கதைக்கவே இல்லாமல் நடக்குது. ஸோ போய் கொண்டு போவோம். என்ன மாதிரி இன்றைக்கு புதுநமெல்லாம் பார்க்க போகிறோம்ண்டு. நீங்கள் வாரன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துக்கு கட்டாயம் பைக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் நல்லம், இல்லாட்டி ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சிங்கன்னா இல்லை வேணும்னு சொன்னால் அந்த பார்க் பண்ணுற இடத்துலேருந்து இங்கே 2.5 கிலோமீட்டர் கிட்ட நீங்கள் போகணும். சரியான ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்கும். பார்த்தா எவ்வளோ அதுக்கு பாசிபிளான சொல்ல தெரியல. எஸ்யூவிஸ் 4 வீல்ஸ் அதில் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு போயிடலாம். போயிட்டுருக்கோம். இதில் வந்து எஸ்யூவியெல்லாம் நார்மலாக நிற்கிறாங்க. வந்து பிக்கப் அதெல்லாம் வந்து நார்மலாக நிற்கணும். மற்றபடி வேறு வாகனங்கள் எல்லாம் வந்து பாசிபிளே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்ந்தீங்கன்னா நல்லா இதுதான் ஃபுல் கர்வ் நிற்கிற மாதிரி இல்லை. ஊசி பெண்ட் எல்லாமே எல்லாம் புது அனுபவம் தான். நினைக்கிறோம் 6 தரம் வந்துருப்போம். இந்த ரிவர் ஸ்டோன் நக்லஸ் எல்லாம் 2 தான் அந்த மலைக்கு ஏற போகிறோம். அதாவது ட்ரெக்கிங் போக போகிறோம். எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வியூ எல்லாமே. இது மணிக்கலை இந்த படிஃபீல்டெல்லாம் அந்த வயல்வெளியெல்லாம் சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் அந்த தெரிகிற மாதிரிலாம் வேற போகிறோம். சவுண்ட் அவ்வளோ குவாலிட்டி அது விளங்க முடியாது தெரியல. விளங்கின வரைக்கும் பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் ஃபோனில். ஆமாம் கடவுளே கோப்ரோட்டா வேறு லெவல். இந்த பதிலாம் வர போகிறோம். டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ போயிட்டு டிக்கெட் எடுத்து வந்தாங்க. அவ்வளோ இருக்குது 50 ரூபா டிக்கெட். கரெக்டாக நீங்கள் எங்கள் வரையில் பர்மிஷனுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வாங்க. இல்லாட்டி இங்கே விடவே மாட்டாங்க. ஸோ இதில் போட்டே போட்டு டிக்கெட் எடுக்க சொல்லி இப்போ எடுத்துகிட்டு போய் கொண்டுருக்கிறோம். சாப்பாடு இன்னும் சாப்பிடல. இடையில் போகிற வழியில் தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற பிளானில் இருக்கிறோம். ஸோ ஓகே அப்படி போய் கொண்டு போவோம். என்ன மாதிரி ஆன பாதைகள் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருப்பான்னு சொல்லி கரடு முறையான பாதைகள்லாம் சென்று கொண்டு இருக்கிறோம். ஃபுல் பண் பார்க்க போகிறீங்க. இப்போவே நெஞ்செல்லாம் அடைக்குது. பின்னுக்கு ஃபுல்லாக 7 பேர் 8 பேர் போகிறோம். ஐயோ சாகர கட்டத்தில் போய் கொடுக்குறோம். பழுக்குது இடம். இதுதான் ரோட். என்ன முடிவுன்னு தெரியல. ஸோ பாப்பம் போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் ட்ராவல் கேட்டங்களோட வார முன்னுக்கு வந்தேன். என்னை 8 பேரும் பின்னுக்கு வரையில கலையண்டா அந்த கடை கிடைக்குது. நான் இப்போ மேலே வந்து இப்படி போகணும். இதில் வந்து இது ஒரு டேர்ன் வரும். இதில் மேனிக்கல் சொல்கிற இடத்துக்கு போகணும். இப்போ நான் கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 50 மீட்டர் வந்துட்டேன். இதுக்கு ஏறாது 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் என்ன போகிறேன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ போய் கொண்டு போவேன். 7வது கட்டத்தில் வந்து இருந்துட்டேன். தண்ணி குடிச்சிட்டு எங்களோட வந்த 8 பேர்லாம் 3 பேர் இங்கே இருக்கிறோம். 5 பேர் அங்கே சாகர கட்டம் தண்ணியை குடிச்சிட்டு பின்ன கடை கைட்டு இருக்கிறார். குடிப்போம் குடிச்சிட்டு எத்தனை எங்கே போகிறோம்னு தெரியல. கைடே எங்களுக்கு பின்னே தான் வரோம். முன்னுக்கு முந்திக்கிட்டு போகிறோம். முதலாக சாப்பிடுவோம். என்னண்டா அப்படியே சாப்பிட்டு அந்த பன் பண்ண தான் இருக்குது. ஸோ போயிட்டு எல்லாம் சாப்பிடணும். சாப்பிட்டு தான் என்ன அளவில் இருந்தாலும் ஒரு கிராமம் இருக்கா. அந்த கிராமம் வந்து அந்த சூரியோதயம் இதெல்லாம் அதில் வராதான். அது பழைய கிராமம்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே சாப்பிட போகிறோம் போல். ஆனால் சாப்பாடு என்ன பான் தான் சாப்பிட போகிறோம். நினைச்சா தான் கவலை.
பாதைகள் கடினம்னு சொல்லிக்கிறோம். அந்த கடினத்தை இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா வாழா என் வாழைன்னு சும்மா அடிச்சு விட்டாலும் பாட்டு இங்கே கால் கந்துருது சரி போகுது. வா வா வந்துட்டோம். முகமே வருதுன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியும். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. இந்த காட்டில் போய் சேர்றேன்டா. இப்போ தான் 2.9 கிலோமீட்டர், மொத்தம் 18 கிலோமீட்டர் போகணும். அப்போ அதால் நான் வந்து இடத்துக்கு போயிட்டு இந்த பாதையை பாருங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து நினைக்கிறேன். இயலாது. ஸோ இப்படி போய்கொண்டிருக்கிறோம். அங்கே எங்களுக்கு கையில் இருக்கிற வெயிட் பண்ணி கொண்டு அவருக்கு எங்களோட ஏண்டா வந்துருக்கும். ஏண்டா நாங்கள்லாம் சந்தி 2 ஃபோட்டோ எடுத்து நிற்கிறோம். எங்களோட ஜாம் பெருமாப்படுவான். ஸோ இதால் வந்து நாங்கள் அப்படியே இப்போ எங்கள் வில்லேஜில் தான் இன்னும் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று தெரியும். இது வந்து அந்த ஓல்டு வில்லேஜ்னு சொல்கிற ஒரு இடம். இந்த இடத்துல வந்து முந்தைய ஆக்கள் இருந்தவையா. இதெல்லாம் அந்த ஏதோ சூரிய உதயமோ இல்லாட்டி சூரியன் மறைகிறது ஏதோ பார்க்கல ஏதோ உண்டு. ஆனால் இப்போ சூரியன் இருக்குது. பட் சூரியன் மறைகிறதான் பார்க்கல போல். அது பழைய கிராமம்னு சொல்கிறது, ஓல்டு அட்டண்டல் வில்லேஜ் சம்திங் சொல்கிறது. இதான் அந்த வீடு. இப்போ இங்கேருந்து ஆக்கள் யாருமே இங்கே இல்லை. அப்போ அதை வந்து நாங்கள் இந்த இடத்துல இருந்தால் இப்போ எங்களோட என்ன சொல்கிறது, எங்களை லஞ்ச் எடுக்க போகிறோம். ஸோ இதான் அந்த இடம். ஸோ இப்போ நாங்கள் லஞ்ச் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். டீ கொண்டு வச்சு பானைலாம் சாப்பிட போகிறோம். அப்படி பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. வல்புலம் முல்லைன்னு தான் என்னோடய பேர். அங்கேருந்து நீங்கள் 3 கிலோமீட்டர் வந்தால் இந்த இடம் இருக்குது. தலைமையை பார்த்தா பண்ணியாக இருக்குது. என்ன அப்படியே செய்வோம். எல்லோரும் வந்துருக்குறாங்க. ஓகே பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி.